இப்போ வந்து மும்மொழி கொள்கையின்படி இங்கே வந்து கல்வி ஹிந்தி கற்றுக் கொடுக்கப்படுகிறதுன்னு வைங்க. மும்மொழி கொள்கையை நாம் ஏற்றுக்கலை. சரி, மும்மொழி கொள்கையை தமிழ்நாடு ஏற்றுக்குச்சுன்னா எல்லா பள்ளிகள்லேயும் ஹிந்தி வந்துடும். இந்தியே இல்லாத ஒரு பள்ளிக்கூடம் இருக்கவே இருக்காது. ஏன்னா இந்தியை நாங்கள் திணிக்கலை, விருப்பம் இருந்தால் எடுத்து படிங்க, அல்லது விருப்பம் இருந்தால் இந்திய மொழிகளில் இருக்கிற வேறு ஏதாவது ஒரு மொழியை தேர்ந்தெடுத்து படிங்கன்னு அவங்க சொல்கிறாங்க. வேறு ஏதாவது ஒரு மொழியை ஒன்றும் நீங்கள் படிக்க முடியாது. ஒருத்தர் எனக்கு தெலுங்கு கற்றுக்கணும் அப்படின்னா தெலுங்கை கற்றுக் கொடுப்பதற்கு ஆசிரியர்கள் உனக்கு தேவை. ஒருத்தர் எனக்கு மலையாளம் கற்றுக்கணும்னு ஆசைப்படுவாங்க, ஒரு மாணவன். அப்போ மலையாளத்தை கற்றுக் கொடுக்குறதுக்கு உடனே உனக்கு மலையாள ஆசிரியர் ஒவ்வொரு பள்ளிக்கூடத்துலையும் மலையாளத்தை கற்றுக்கணும் விரும்புகிற ஒரு 10 மாணவர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு மலையாள ஆசிரியர் வருவாரா? ஏன்னா எல்லா வகுப்புக்கும் உங்களுக்கு வந்து மொழி ஆசிரியர்கள் தேவை. அப்போது ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு மலையாளத்தை கற்றுக் கொடுப்பதற்கு ஒரு ஆசிரியர் பத்தாது, 2-3 ஆசிரியர்கள் தேவைப்படுவார்கள். அதெல்லாம் முடியுமா? ஒரு ஆசிரியரே ஒன்றால் பூர்த்தி செய்ய முடியாது. அதனால் வந்து இப்போ இந்தியை தான் உனக்கு வந்து கற்றுக் கொடுக்க போகிறாங்க. அதுக்கான சூழ்ச்சி தான். இந்திய மொழியில் ஏதாவது ஒரு மொழியை தேர்ந்தெடுத்துக்கலான்னா அதுக்கான பஞ்சாபி கற்றுக்கணும்னு நினைக்கிறேன், அதுக்கான ஆசிரியர் உடனே நியமிக்கப்படுவாரா? பஞ்சாபி எல்லா ஸ்கூல்லையும் 10-15 மாணவர்கள் பஞ்சாபி கற்றுக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அதற்கான ஆசிரியர்களை எப்படி நியமிக்க முடியும்? முடியாது. அது சாத்தியம் இல்லை. அதனால் அவங்க சொல்கிறாங்க, உங்களுக்கு ஒன்றும் திணிக்கலைங்க, நாங்கள் கட்டாயப்படுத்தலை, இந்திக்காக இது உருவாக்கப்படவில்லை, இந்தியை திணிப்பதற்காக இந்த மும்மொழி கொள்கை உருவாக்கப்படவில்லை அப்படின்னு உங்களை ஏமாத்துறதுக்காக அவங்க செய்கிற சூழ்ச்சி தான். எந்த மொழி வேணாலும் நீங்கள் கற்றுக்கலாம் மூன்றாவது மொழியாக, ஆனால் ஏதாவது ஒன்று தேர்ந்தெடுத்தாகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வேறு வழியே இல்லாமல் இந்தியை கற்றுக் கொடுப்பதற்கு மட்டும்தான் நீங்கள் ஆசிரியர்கள் இருக்கிறார்கள், வேறு வழி இல்லை, நீங்கள் இந்தியை தான் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று சொல்லி இந்தியை ஏற்றுக்கொள்ளும்படி உங்களை செய்து விடுவார்கள். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இந்தி படிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ எல்லா பள்ளிக்கூடத்துலையும் இந்தி படிப்பாங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற 2 கோடி பேரும் இந்தியை கற்றுக்கொள்வார்கள். அப்போ இந்தி வார்த்தைகளை கற்றுக்கொள்வார். இன்றைக்கி நமக்கு இந்தி வார்த்தை எதுவுமே தெரியாது. இந்தியில் வந்து கெட்ட வார்த்தைகள் இருக்கும். அப்போ கண்டிப்பாக கெட்ட வார்த்தையை ரொம்ப ஆர்வமாக கற்றுப்பாங்க இந்த பசங்க வந்து. ஏன்னா பசங்க மத்தியில் தமிழ் கெட்ட வார்த்தைகள் நிறைய இருக்குது. அது இப்போ வந்து பசங்க பார்த்திங்கன்னா கெட்ட வார்த்தைகள் ரொம்ப போடும். அப்போ இந்தி கெட்ட வார்த்தைகள், இந்தியில் உள்ள வார்த்தைகள், நிறைய வார்த்தைகளை இந்தியில் பேச ஆரம்பிச்சிருவோம். இந்தி கலந்துரும். ஏற்கனவே ஆங்கிலம் கலந்து தமிழ் குறைஞ்சிக்கிட்டே போகுது, இப்போ இந்தியும் கலக்க ஆரம்பிச்சு. ஏன்னா எல்லா மாணவர்களும் இந்தியை கற்றுக்கொள்வார்கள். ஒவ்வொரு பள்ளியிலும் இந்தி கற்றுக் கொடுக்கப்படும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அது அலுவலக மொழியாக மாறத் தொடங்கும். நிறைய சான்றிதழ்களில் கட்டாயம் வந்து நீங்கள் டிசி கொடுப்பாங்களா, அதில் இந்தியும் கொடுக்கப்படும். இந்தியை நீங்கள் வாசிக்க கற்றுருப்பீங்க, இந்தி சொல்லிக் கொடுக்கப்பட அது வாசிக்கப்படுவதற்கு இந்தி தெரிந்துவிடும். நமக்கு இந்தியை வாசிக்க கற்றுக்கொள்வோம். அப்புறம் என்ன ஆகும், கடைகள்லாம் நேம் போர்டு வைக்க ஆரம்பிச்சிருவாங்க. இந்தியில் பெயர் பலகை வைக்க ஆரம்பித்து விடுவார்கள். அப்புறம் ஒரு மருத்துவர் என்ன பண்ணுவார், மருந்து சீட்டை இந்தியில் எழுதி கொடுப்பார். இப்படி திட்டமிட்டே இந்த மாதிரி வேலைகள்லாம் பயங்கரமாக நடக்கிறோம். இந்தியை வந்து எப்படி இந்தி மயமாக்குவது. கடைசியில் என்ன ஆகும், இப்போ எல்லாருக்குமே இந்தியை ஏற்றுக்கிட்டாச்சு, மாணவர்கள் இந்தியை ஆங்கிலத்தை போல ஏற்றுக்கொண்டார்கள் அப்படிங்கிற நிலை வரும்போது, இங்கேருந்து நான் டெல்லிக்கு வேலைக்கு போகிறேன், எனக்கு இந்தி இங்கே படித்தாச்சு இல்லை, இந்தி தெரியும்ல, இந்த கொஞ்சம் நெஞ்ச இந்தியை வச்சுட்டு நான் டெல்லியில் அப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, வெளி மாநிலத்துக்கு போவாங்க, பம்பாய்க்கு போவாங்க, டெல்லிக்கு போவாங்க, இப்படி உத்தரப்பிரதேசத்துக்கு போய் வேலைலாம் பார்க்க. அப்போ அங்கேருந்து இங்கே வர ஆரம்பிச்சிரும். இப்போ அங்கேருந்து நீங்கள் வந்து ஹிந்தி கற்றுக்கிட்டா எங்கே வேணாலும் போகலான்னு நீங்கள் நினச்சிட்டு இங்கே இருக்கிற ஒரு 100 பேர் வெளி மாநிலத்துக்கு எல்லாத்துக்கும் போவாங்களா, அங்கேருந்து 10,000 பேர் இங்கே உள்ளே வருவாங்க. உன்னால் கேள்வி கேட்க முடியாது. ஏன்னா ஹிந்தி தெரிஞ்சு போச்சு, இந்த ஹிந்தி தெரிஞ்சதுனால தான் என்னால் வெளி மாநிலத்தில் போய் பொழைக்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு தானே நீ வெளி மாநிலத்துக்கு போன. அதே காரணம் இங்கே வந்து ஹிந்தி வந்து சகஜமாகிடும். ஏன்னா எல்லா பள்ளிக்கூடத்துலையும் ஹிந்தியை கற்றுக் கொடுத்துருவாங்க. ஹிந்தி வார்த்தைகள் தமிழில் பழகிவிடும், கலந்துவிடும். இந்தியை வந்து ஆவணங்களில் பதிவு செய்ய ஆரம்பித்து நடைமுறைப்படுத்தி விடுவார்கள். வழக்கறிஞர்கள் தங்களுடைய கேஸ் கட்டு ஃபுல்லாக இப்போ இங்கிலீஷில் இருக்கா, இனிமேல் ஹிந்தியில் இருக்க ஆரம்பிச்சிடும். நீதிபதியின் தீர்ப்பு அறிக்கையை, வழக்கு பற்றிய குறிப்புகள் எல்லாம் ஆங்கிலத்திலையும் இருக்கா, இப்போ ஹிந்திலையும் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்துடும். இந்த மாதிரி இந்தியை சகஜமாக்கி இந்தி எழுத்துக்கள் எல்லாத்துலையும் இந்தி மயமாக்கி கடைசியில் வட இந்தியர்கள் இங்கே வந்துடுவாங்க. எப்படி நாம் ஹிந்தி தெரிஞ்சு போச்சு, நான் இந்தியாவில் எங்கே வேணாலும் போய் பொழைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்களா. அப்போ வட இந்தியர்கள் இங்கே இந்தி எல்லாமே சகஜமாக இருக்குன்னு சொல்லி அவங்க இங்கே வர ஆரம்பிச்சிருவாங்க. இங்கே இருக்கிற அரசு பணிகளில் அவர்கள் சேர ஆரம்பித்து விடுவார்கள். இந்தியை கற்றுக் கொடுப்பதற்கு ஆசிரியர்கள் இங்கு பத்தாதுன்னு சொல்லிட்டு, ஏன்னா ஒவ்வொரு பள்ளியிலையும் இந்தி கற்றுக் கொடுப்பதற்கு ஆசிரியர்கள் தேவை, ஒவ்வொரு பள்ளியிலையும் தமிழை கற்றுக் கொடுப்பதற்கு ஆசிரியர்கள் இருக்கிறார்கள். அதற்கு இணையாக ஆசிரியர்கள் இந்தி கற்றுக் கொடுப்பதற்கு இங்கு இல்லை. அதனால் என்ன பண்ணுவாங்க, வட இந்தியாவிலேருந்து ஆட்களை வர சொல்லுவாங்க. உத்தரப்பிரதேசத்துலேருந்து இந்தியை கற்றுக் கொடுப்பதற்கு இங்கே வருவார்கள். ஏற்கனவே நம்ம வந்து ரயில்வே ஸ்டேஷன்லலாம் பார்த்தீங்கன்னா இந்தி தெரிஞ்ச ஆட்கள் உட்காந்துருக்காங்க.
வட இந்தியர்கள் வேலைக்கு பேங்கில் வந்துட்டாங்க. அப்போ இந்தி இன்றைக்கி பாடமொழியாக இல்லாத இல்லாமலேயே இங்கே இந்தி தெரிந்தவர்கள் இங்கே வந்து விட்டார்கள். படிக்காத மக்களின், எழுத படிக்க தெரியாத தமிழ் மக்களின் வேலைவாய்ப்பை எழுத படிக்க தெரியாத வடமாநில இந்தி தொழிலாளர்கள் வந்து கைப்பற்றி விட்டார்கள். இப்பொழுது எழுத படிக்க தெரிந்த படித்த தமிழர்களின் வேலைவாய்ப்பை தட்டி பறிப்பதற்கு இந்தி பேசுகிறவர்கள் இங்கே வந்து விடுவார்கள். இந்தியை நீங்கள் பாடமொழியாக ஆக்கிவிட்டார். ஒவ்வொரு பள்ளியிலும் இந்தி கற்றுக் கொடுக்கப்படும் பொழுது, இந்தி நமக்கு பழக்கமாகும் போது, இந்தியை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது, இந்தியில் நாம் பேச தொடங்குவோம், இந்தியை ஏற்றுக்கொள்வோம். கடைசியில் அப்போ என்ன ஆகுனா, அப்போ அங்கே இருக்கிற படித்த இந்திக்காரர்கள் இங்கே வந்து நமது வேலைவாய்ப்பை தட்டி பறிப்பார்கள். அலுவலகங்களில், அரசு அலுவலகங்களில், தனியார் அலுவலகங்களில் இந்தி பேசுகிறவர்கள் இங்கே வருவாங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் வந்து நிறைய வேலைவாய்ப்புகள் இருக்குது. வெளிநாடு மாதிரி, வட இந்தியர்களுக்கு தமிழ்நாடு என்பது ஒரு வெளிநாடு மாதிரி. படிக்காதவர்களுக்கும் இங்கு வேலை கிடைக்கும், படித்தவர்களுக்கும் இங்கு வேலை கிடைக்கும். அப்படி ஏன்னா இங்கே இந்தியும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்தி அப்போ நிறைய பேங்கில் திட்டமிட்டு அவங்கள இங்கே குடியமர்த்துவாங்க, இங்கே வேலைக்கு கொடுப்பாங்க. பெரிய ஆபத்து இருக்குங்க. இது தெரியாமல் நீங்கள் கண்மூடித்தனமாக அப்பாவியாக நம்பிக்கிட்டு மும்மொழி கொள்கைக்கு நீங்கள் முட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. பின்விளைவுகள் பயங்கர மோசமாக இருக்கும். என்ன தான் வந்தவர்னு பார்த்துக்கலாம், என்ன தான் நடக்குது சுவாரஸ்யமாக, அதாவது அழிவுகளை பார்த்து சந்தோஷப்படுறவங்க, என்ன தான் நடக்குது வேடிக்கை பார்க்குறது, என்ன நடந்தாலும் வேடிக்கை பார்க்குறது, இந்த மக்கள் கஷ்டப்படுறதை பார்த்து வேடிக்கை பார்த்து சந்தோஷப்படுறது, இந்த மாதிரியான ஒரு குரூப் இருக்காங்க. இவங்க தான் வந்து பொறுப்பு இல்லாதவர்கள். இவங்க தான் வந்து இந்த மாதிரி வரட்டும், என்ன நடந்தாலும் சரி, யார் வரட்டுமே, என்ன தான் நடக்கட்டும் பார்க்குமே, ஒரு சமூக அக்கறை இல்லாமல், ஒரு பற்று இல்லாமல், ஒரு தாய் மாநில ஒரு பற்று இல்லாமல் இருக்கிறவங்க பாருங்க, அவங்க தான் இந்த மாதிரி யோசிப்பாங்க. அதனால் ரொம்ப விபரீதமானது. சும்மா வந்தாலும் தெரியும், ஐயோ அதுக்கப்புறம் எல்லாரையும் உள்ளே வச்சுட்டு அவங்க செட்டில் ஆகிடுவாங்க. எப்படி இன்றைக்கி வட இந்திய தொழிலாளர்களை உங்களால் வெளியே அனுப்ப முடியுமா? அவங்க இங்கே செட்டில் ஆகிட்டாங்க. வட இந்திய எழுத படிக்க தெரியாத வட இந்திய தொழிலாளர்களை உங்களால் வெளியே அனுப்ப முடியுமா? தெரியாமல் உங்களை உள்ளே விட்டுட்டோம், எல்லோரும் வெளியில் போங்கன்னு உங்களால் சொல்ல முடியுமா? எல்லாருமே செட்டில் ஆகிட்டாங்கங்க. அவங்க பிள்ளைகள்லாம் இங்கே படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுபோல் நீங்கள் இந்தி மொழியை ஒவ்வொரு பள்ளிக்கூடத்திலையும் கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தால் ஒவ்வொரு பள்ளிக்கூடத்திலும் இந்தி தெரிஞ்சவங்க வந்துடுவாங்க. இந்தியை நமது தாய்மொழியோடு கலந்து விடுவார்கள். ஆங்கிலம் கலப்பது போன்று இந்தியை நாம் பேச ஆரம்பித்து விடுவோம். எனக்கு இந்தி தெரியும் இப்போ என்று பெருமையாக, நமக்கு இந்தி கற்றுக்கூடாது, இந்தி வேண்டான்னு சொல்லிகிட்டு இருக்கோம்ல இன்றைக்கி. அப்புறம் இந்தியை வந்து நீங்கள் பெருமையாக, எனக்கு இந்தி தெரியும்னு பெருமையாக பேச ஆரம்பிச்சு, பொதுவான இடங்களில் இந்தி பேச ஆரம்பிச்சிருவீங்க. இந்தி தெரியும், இந்தி படம் இப்படிலாம் போய் கடைசியில் வந்து இந்தி ஆதிக்கம் அதிகமாகி அவர்கள் இங்கு வர ஆரம்பித்து விடுவார்கள். அவர்களுக்கு இது வந்து வட இந்தியா போல் தோன்றும். தமிழ்நாடு என்பது வட இந்தியா தான், இங்கே நிறைய இந்தி பேசுகிறாங்க அப்படின்னு நிறைய இங்கே வந்துடுவாங்க. அப்புறம் அவ்வளோதான், ஒன்றும் பண்ண முடியாது. வந்துட்டதுக்கப்புறம் செட்டில் ஆக ஆரம்பிச்சிடுவாங்க. பேங்கில் இருப்பாங்க, இப்போ ரயில்வே ஸ்டேஷனில் இருக்காங்க, வேலை பார்க்குறாங்க. ஆசிரியர்கள் பள்ளிக்கூடத்தில் இந்தி தெரிந்த வட மாநில ஆசிரியர்கள் வருவாங்க. இப்படி அரசு அலுவலகங்களில் டிஎன்பிசியில் இந்தியிலும் தமிழ்நாட்டில் வேலை பார்ப்பவர்கள் இந்தியிலும் தேர்வு எழுதலாம் என்கிற நடைமுறை வரும். டிஎன்பிசி தேர்வு, இப்படி நிறைய தேர்வு, டிஆர்பி எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படி வந்து அப்படியே உள்ள படித்த இந்திக்காரர்களும் வந்து விடுவார்கள், செட்டில் ஆகி விடுவார்கள். அதன் பிறகு அவர்களை உங்களால் வெளியே போங்கன்னு சொல்ல முடியாது. அதன் பிறகு உங்களால் வெளியே போங்கன்னு சொல்ல முடியாது. அதனால் சும்மா என்ன தான் நடக்குது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொறுப்பற்ற இந்த மாதிரி விபரீதம் தெரியாமல் இப்போ மாட்டிக்க கூடாது. சொல்லிட்டேன், என் பங்குக்கு நான் சொல்லிட்டேன்ப்பா.